ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திங்ஸ் நியூ தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு எக்லெஸ் சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி அரை கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அரை கப் மைதா மாவுக்கு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஸோ இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாக்லேட் கேக்குங்கிறதுனால கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இது 2-3 தடவை சலிச்சு எடுக்கும் போது தான் இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு கரெக்டாக மாவு பொங்கி வரும். அடுத்து ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. மிக்ஸி எடுத்துகிட்டு அதில் அரை கப் அரைச்ச சுகர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இன்றைக்கி நம்ம பிளெண்டர், விஸ்க் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதுல இந்த ஒரே ஒரு மிக்ஸி இருந்தால் நம்மளுக்கு போதும். இப்போ இதில் அரை கப் பால், அதே மாதிரி 1/4 கப் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணால் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ இதில் கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு சுற்று எடுத்துக்கோங்க. ஒரு சுற்று விட்டு இதை எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த பேட்டரை நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்டோட கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். அவ்வளோதான். இதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஆல்ரெடி சலிச்ச மாவு இருக்குது, அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த பேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நோ பிளெண்டர், நோ ஓவன், நோ எக்கு இந்த கேக்கில். ஸோ நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டு அந்த கேக் மாவு இப்படி தான் இருக்கும். இதை ஆல்ரெடி நான் ஒரு பாத்திரத்தில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் கீழே மட்டும்தான் போட்டிருக்கேன், சுற்றி போடலை. ஸோ உங்களுக்கு வேணும்னா சுற்றி கூட நீங்கள் பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். அதில் நான் மாற்றி வச்சுட்டு அடுப்பில் வைக்க போகிறேன். அடுப்பில் ஒரு கடாயை நான் ஆல்ரெடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மூடி வச்சு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் போய் இதை நான் வைக்க போகிறேன். இப்படி தட்டி விட்டிங்க அப்படின்னா ஏதாவது பபிள்ஸ் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இப்போது கீழே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 40 to 45 மினிட்ஸ் ஆகும். நடுவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கேக்கு வெந்துருச்சான்னு. இப்போ ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு கேக் எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த டைமில் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு குச்சியை எடுத்து குத்தி பார்த்தீங்க அப்படின்னா அந்த குச்சியில் ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ எக்கு பிடிக்காதவங்க பால் ஊற்றி இந்த மாதிரி கேக் செய்யலாம். இதுலேயும் எந்த டேஸ்ட்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். நான் சைடில் பட்டர் பேப்பர் சேர்க்காதனால இந்த மாதிரி கத்தியை வச்சு எடுத்து விட்றேன், இன்கேஸ் நம்மளுக்கு கவுக்கும் போது வராது. ஸோ எடுத்து விட்டதுக்கப்புறம் இன்னொரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன். ஸோ பிளேட்டில் மாற்றிட்டு அந்த அடியில் வச்ச பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நான் விப்பிங் க்ரீம்லாம் வச்சு இந்த கேக்கை ஃபுல் டெக்கரேஷன் பண்ண போகிறேன். ஸோ பட்டர் பேப்பர் எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கேக் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சேம் நம்ம எக்கு போட்டு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஸோ ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இந்த கேக்கு, டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதை இன்றைக்கி நான் 2 லேயராக கட் பண்ணிக்க போகிறேன். இதோட கொஞ்சம் பெரிய கேக்கு நிறைய மாவு போட்டிங்கன்னா நீங்கள் 3 லேயராக கட் பண்ணிக்கலாம். நான் 2 லேயராக தான் இன்றைக்கி கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கேக் கட் பண்ணுறதுக்கு ஒரு நைஃப் கிடைக்கும், அந்த நைஃப்பில் தான் நீங்கள் கட் பண்ணணும். நார்மல் கத்தியில் கட் பண்ணும்போது ஷேப்பாக வராது, பிஞ்சு பிஞ்சு போகும். அதனால் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 லேயராக நான் கட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கேக் லேயர் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. இப்போ விப்பிங் க்ரீமுக்கு ஆல்ரெடி விப்பிங் க்ரீம் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ சாக்லேட் கேக் அப்படிங்கிறதுனால டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக டார்க் சாக்லேட் ஒரு 2 டீஸ்பூன் நீங்கள் எடுத்து அதை மெல்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் பீட்டர் வச்சு யூஸ் பண்ணி விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சாக்லேட் விப்பிங் க்ரீம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு கேக் போர்டு எடுத்துக்கோங்க. கீழே அந்த கேக் ரொட்டேட்டர் இருக்குது. அதுக்கு கீழே ஃபஸ்ட்டு கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் வச்சுட்டு அது மேலே ஃபஸ்ட் லேயர் வைக்கிறேன். ஃபஸ்ட் லேயர் வச்சுட்டு இன்றைக்கி நான் சாக்லேட் சுகர் சிரப் எடுத்திருக்கேன். இது வேறு ஒன்றும் இல்லை, சுகர் சிரப்போட கொஞ்சமாக கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சாக்லேட்டு சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இதை அந்த கேக்கில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் கேக்கு நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அடுத்த இதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் வச்சுட்டு அதை நல்லா அது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்றேன். அந்த லேயர் மேலே ஃபுல்லாக அது இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். இது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்மக்கிட்ட இருக்க இன்னொரு லேயரும் இது மேலே வச்சுட்டு ஃபுல்லாகவே நீங்கள் விப்பிங் க்ரீம் வச்சு ஐசிங் பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பழகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும்.
ஸோ அடுத்த லேயர் அதுக்கு மேலே வந்து விப்பிங் க்ரீம் வச்சுட்டு ஃபுல்லாக ஐசிங் பண்ணிட்டேன். பாருங்கள், இதுதான் என்னோடய ஃபைனல் ஓவரால் லுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம பைப்பிங் பேக் வச்சு ஏதாவது ஒரு நாசில் யூஸ் பண்ணி டிசைன் போட்டுக்கலாம். நான் சும்மா வந்து ஒரு நார்மல் ஸ்டார் நாசில் எடுத்து சும்மா பூ மாதிரி போடுறேன். இப்போ சைடில் எல்லாம் போட்டாச்சு, மேலேயும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து சாக்லேட் விப்பிங் க்ரீம் பிடிக்கலன்னா நீங்கள் நார்மல் ஒயிட் விப்பிங் க்ரீம்லேயே இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கு நடுவில் நீங்கள் டார்க் சாக்லேட்டை வந்து கிரேட் பண்ணி வைக்கலாம், இல்லை இதே விப்பிங் க்ரீமையும் வச்சுக்கலாம். ஸோ சூப்பரான கேக் வந்து நம்மளுக்கு வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எக்கு சேர்க்காததுனால எக்கு பிடிக்காதவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த கேக்கு. ஸோ இதை இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ஆனால் இந்த கேக் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 3 ஹவர்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக எல்லாமே செட் ஆயிரும். ஸோ கட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நம்மளுக்கு வந்து ஓவன் தேவையில்லை, பிளெண்டர் தேவையில்லை, விஸ்க் தேவையில்லை, எதுவுமே இல்லாமல் நம்ம இந்த கேக் ஈஸியாக அடுப்பிலே செஞ்சிடலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ இனிமேல் நம்ம வந்து நம்மளோட சேனலில் வரும் கண்டிப்பாக. ஸோ சூப்பரான சாக்லேட் கேக்கு ரொம்ப ரொம்ப யம்மியாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நான் நல்லா சாப்பிட போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.